இந்த மழை பெஞ்சல் புதுச்சேரி பயங்கரமா பாதிக்கப்பட்டது. மத்திய அரசு ஏதாவது நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்பதான் வந்திருக்கேங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில 20 ஆண்டு காலம் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. நிச்சயமா மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில பெரும் அளவுக்கு சேதம் நடந்திருக்கிறது, அதுவும் உண்மைதான். எப்படி நம்முடைய மோடி ஐயா கடந்த ஆண்டு சென்னைக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சாங்க, எல்லா ஆண்டும் பண்றாங்க. குறிப்பாக இந்த பேசின் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் 500 கோடி ரூபாய்க்கு மேல புதுசா கொடுத்தாங்க. இன்னைக்கு புதுச்சேரியினுடைய உள்கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகணும். மழையினால பெரிய பாதிப்பு நடந்திருக்கு, நிச்சயமா நடக்கும். மத்திய அரசு சார்பாக உயர்ந்த அமைச்சர்கள் வருவாங்க, பார்ப்பாங்க. முதலமைச்சர் அவங்க கேட்பாங்க என்னென்னலாம் சேதம் நடந்திருக்குன்னு. அது ப்ரொசீஜர். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும். நான் பார்க்கத்தான் போறேன். 3 மாத அரசியல் எப்படி பார்க்குறீங்க? நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தி இருக்கிறது. உட்கட்சி அடிப்படையில் வலிமைப்படுத்தி இருக்கிறது. அமைப்பு அடிப்படையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இரண்டு மிக முக்கியமான ஒரு வெற்றி. அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஸ்ட்ரைக் ரேட்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்திருக்கிறாங்க. ஹரியானாவில் ஆன்டி இன்குபென்சியில் வரவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலத்தில் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. இதுவும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்துருக்கு, உற்சாகம் கொடுத்துருக்கு. தமிழக அரசியல் நிச்சயமா மாறி இருக்குங்க. புதியவர்கள் வரவு, உள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு அவங்களுடைய இளைஞர்கள் மேல கொண்டு வர பாக்குறாங்க. 2026 மிக வித்தியாசமான அரசியல் களமா இருக்கும். அது 2025 ஒரு கட்சியும் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பொறுத்து 2026 அமையும். உங்களுடைய படிப்பு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். இந்த படிப்பு ஷெவ்னிங் குருகுல் ஃபெலோஷிப் ஒரு ப்ரோக்ராம். இது ஆக்ஸ்போர்டுடைய பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து படிக்கணும். ஆக்ஸ்போர்டுங்கிறது 35 காலேஜ். அதில் ஒரு காலேஜில் நாங்கள்லாம் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாட்களும் நீங்கள் கிளாஸுக்கு போகணும். இரவும் கிளாஸ் ரூமில் இருக்கணும். டிஸ்கஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட், இந்த மாதிரி. சனி ஞாயிறு உங்களுக்கு வார விடுமுறை இருக்கும். ஸோ இது ஒரு மிக வித்தியாசமான அனுபவம். அதுவும் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அங்கே நிறைய மனிதர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. முன்னாள் இங்கிலாந்துடைய பிரதமர்கள் இருந்து எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ப்ரொஃபஸர்ஸாக மாறிட்டாங்க, எல்லாரும் அகாடமிக் திங்க் டேங்க்ஸில் இருக்காங்க. அதனால் என்னை ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குங்கன்னா நிறைய கற்றுருக்கேன். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கூட சரி செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 மாத காலம் முன்னோக்கி பார்ப்பதற்கு. அதனால் கட்சிக்கு நன்றி சொல்லணும். வாய்ப்பு கொடுத்து நம்மளை அங்கே அனுப்பிட்டு திரும்ப 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கேன். கட்சி ஜனங்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 3 மாத காலம் ஒரு பொறுப்புலேருந்து போகிறதுலாம் கஷ்டம். நீங்க பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்காங்க. அதனால நான் பெருசா கடமைப்பட்டிருக்கேன். இந்த 3 மாத காலத்துல தமிழக அரசியல் நிறைய மாற்றங்கள் இருக்குதா சொல்றீங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத காலத்தை எப்படி பாருங்க? ஏன்னா மிக முக்கியமான காலம். எல்லா நாட்களுமே இந்த 3 மாத காலம் அந்த மாதிரி அமைஞ்சுக்கிச்சுங்கன்னா எங்களுடைய அமைப்பு தேர்தல் காலம் இது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. புதிய வரவுகள், உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்ன, இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்கு. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய ஆட்சி, குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள், தலைவர்கள் கடின உழைப்பு. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்போ நடக்குது. அது இந்த 3 மாத காலம். கிளை தலைவர்களை புதுசாக தேர்ந்தெடுக்கணும். மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாதம் இருக்கு. மாநில தலைவர், தேசிய தலைவர், வரிசையா தேர்தல் நடக்கும். ஸோ இந்த 3 மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்துக் கொண்டு கட்சி வேலைகளை, அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதான் இந்த 3 மாத காலம். குறிப்பாக அண்ணன் எத்ராஜ் அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருந்தாங்க. மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன்.